டெஸ்ட்டு டே 1. யார் டாஸ் வின் பண்ணாங்க, பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, யார் கொலாப்ஸ் ஆனாங்க, எந்த டீம் இன்னைக்கு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, ஃபுல் டீட்டெயிலாக ஷார்ப்பாக ஃபாலோ ஃபீல் வராத மாதிரி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பிட்ச் ரிப்போர்ட் என்ன, பிட்ச் கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பிட்ச் ரிப்போர்ட் மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் கிராஸ் கார்பெட் இல்லை, க்ரீன் கார்பெட் இல்லை, ஆனால் புல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சர்ஃபேஸ் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இந்த பிட்சில் பேட்டிங் பண்ணுறது ரொம்ப தைரியம் வேணும். டாஸ் வின் பண்ணால் மட்டும் முக்கியம் இல்லை, அந்த இடத்துல டிசிஷன் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோம், எந்த டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். இந்த பிட்சில் டாஸ் வின் பண்ணிவிட்டு பெஸ்ட் பேட்டிங் பண்ணுறது ஓரளவுக்கு பெட்டர். ஏன்னா பெஸ்ட் பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அப்படி எவ்வளோதான் ஸ்கில்லு பர்ஃபார்மன்ஸு எல்லாமே இருந்தாலும் இந்த பிட்சில் சர்வைவல் ஆகணும்னா ஃபேஷன், நிதானமான ஆட்டம் வேணும். அந்த நிதானமான ஆட்டம் இல்லை. பிட்ச் கண்டிஷனு, கிரவுண்டு கண்டிஷனு, ஃபீல்டிங் கண்டிஷனு, பால் ரீடிங் எல்லாத்தையும் ரீட் பண்ணணும். எதுவுமே ரீட் பண்ணாமல் விளையாண்டோம்னு வச்சுக்க, அவுட் ஆகிடும், ஃபெயில்டு. நம்ம விக்கெட் போனதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வெதர் ரிப்போர்ட். இந்த வெதர் ரிப்போர்ட்டு எந்த கண்டிஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிட்ச் ரிப்போர்ட்டு மாறும், பிட்சோட கண்டிஷன் மாறும். இன்றைக்கி மார்னிங்கில் கூலிங்கான மார்னிங்கு, ஓவர் காஸ்ட் மேகமூட்டத்தோடு இருந்துச்சு, பால் நல்லா ஸ்விங் ஆச்சு, வேகம் இருந்துச்சு, ஆனால் சீரான வேகம் இல்லை, சீரற்ற வேகம், அன்ஈவன், நல்லா பவுன்ஸ் அப்படி கணிக்கவே முடியாது. இந்த மாதிரி கண்டிஷனில் ஸ்கில் இருந்தால் மட்டும் போதாது, நிதானமான ஆட்டம், ஒவ்வொரு பாலையும் கணிக்கணும், அந்த ஃபீல்டிங்கை கணிக்கணும், பவுலரோட பிளானை கணிக்கணும், எல்லாத்தையும் கணித்து விளையாண்டால் மட்டும்தான் இந்த பிட்சில் சர்வைவல் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா அவுட். டீம் அண்ட் ஒவ்வொரு டீமோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவோட டீமோட ஸ்ட்ராட்டஜி, அவங்க ஃபாஸ்ட் பவுலிங்கை வச்சு 100% அட்டாக் பண்ணாங்க. ஃபுல் த்ரோட்டில் அவங்களோட அட்டாக் அவ்வளோ 100% முழு வீச்சில் இருந்துச்சு. ஆனால் இங்கிலாந்தோட டீமோட ஸ்ட்ராட்டஜிங்க என்னென்னா, எப்பயும் போல் பேஸ்பால் ஸ்ட்ராட்டஜி. இந்த பேஸ்பால் மைண்ட் செட்டில் பிட்சை அட்ஜஸ்ட் பண்ணலை. என்ன தான் அவங்க பேஸ்பாலுக்கு விளையாண்டாலும் பிட்சை அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு மேட்ச்லையுமே அவங்க பண்ணுற தப்பு இதுதான். பேஸ்பால் மைண்ட் செட்டில் T20 மேட்சுக்கு எப்படி விளையாடுறோமோ அதே மாதிரி விளையாடி லூஸ் ஷாட் விட்டு அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை இம்மிடியட்டாக அனுபவிக்கிறாங்க. டோட்டலி கொலாப்ஸ். இதுக்கு எப்படி சொல்லணும்னா, தன்னைத்தானே நாசமாக்கிக்கிறத சொல்கிறத விட இது லக்ஸுரி வெர்ஷன் சொல்லணும். தன்னைத்தானே நாசமாக்கிக்கிறத லக்ஸுரி வெர்ஷனில் செஞ்சுருக்கிறாங்க. ஃபைனலி டே 1ல் ட்ரெடிஷ்னலாக ப்ளே பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க, டிசிப்ளினாக ப்ளே பண்ண டீமும் வின் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ்பால் கைப்புல டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் இன்றைக்கி பார்த்தோம். ஃபைனலி ரிமைண்ட் பண்ணுறேன், டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஸ்டைல் முக்கியம் இல்லை, சர்வைவல் தான் முக்கியம். டே 2ல் ஆஸ்திரேலியாவோட கேம் பிளான் எப்படி இருக்கும், இங்கிலாந்தோட கேம் பிளான் எப்படி இருக்கும். ஏன்னா 2 டீமுமே ஒரு இன்னிங்ஸை முடிச்சிட்டாங்க. 2வது இன்னிங்ஸ் தான் நாளைக்கு ஆஸ்திரேலியா விளையாட போகுது. அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்கிலாந்து டீம் எப்படி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது, எவ்வளோ விக்கெட்டில் ஆல் அவுட் பண்ண போகிறாங்க, எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் இந்த கேம் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கானஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள். லைக் மீ, ஷேர் மீ, சப்ஸ்கிரைப் மீ.
கமான் கானஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.